ஐயோ எருந்துன்னா அங்கே கிட்டு போயிட்டு இருந்தா என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணும்? இதோபர் தம்பி பார்க்கணுமா? இதோபர் பின்னாடி பங்கு பேசுகிறாங்களா? எப்பவுமே பின்னால் தம்பி இங்கே தான் நிற்கிறார். எனக்கு தெரியலையே. இந்த பையன் பக்கத்தில் நிற்கிறார். லாஸ்ட்டில் அங்கே போனீங்கன்னா தெரியும். அது பேர் அது நிற்கிற தொப்பி போட்டாங்க வருவா. இதெல்லாம் எடுங்க. கொடிக்காத்த குமரன் 1932ஆம் ஆண்டு காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்திய தேசிய கொடியை கையிலேந்தி செல்வது குற்றம் என இருந்த சூழலில் அண்ணல் மகாத்மா காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் குமரன் தலைமையேற்று தேசிய கொடியை கையிலேந்தி ஊர்வலம் செல்ல புறப்பட தயாரானார். காட்சி ஒன்று. ஓய்வா என்று புன்னியோடு விதை கூறுங்கள் அம்மா. நான் சொல்ல அம்மா அவங்க எனக்கு இருப்பதோ நீ ஒரே மகன், உன்னை நான் எப்படி பிரிவது? அங்கே போனாலும் அவர் வீட்டு சைடில் அதை எடுக்கிறாங்க. தாரத்தை விட பெற்ற தாயிட்ட நான் பிறந்த இந்த பொன்னாடை அங்கே தான் நிற்கிறாரு. அவர் அங்கே பாருங்க, அவங்க மொபைல்லாம் பாருங்க, எல்லாம் தெரியுது. மாஸ்டர் தான் தெரியுறாரு. ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் ஆவேசமடைந்த குமரனுக்கும் போலீஸ் படையினருக்கும் நடக்கும் வாக்குவாதம். வெள்ளை ரெட்டு வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, அஞ்சலி நாட்டு ஒழிக, அஞ்சலி நாட்டு ஒழிக, அடக்குமுறை ஆட்சி ஒழிக, அடக்குமுறை ஆட்சி ஒழிக. மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். கலைந்து போகாவிட்டால் போராட்டம் செய்த உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைப்போம். தடை மீறுவது குற்றம் அல்லவா? தன்மானமே இல்லாத உங்களேவா அதிகாரத்துக்கு அடிமையாகியிருக்கார்கள் தோழர். நாட்டை வேட்டைக்காராக்கிய நயவஞ்சகரை அடுத்து வேட்டைத்தான் போகிறோம். கோட்டையிலே கூடிய சீக்கிரம் எங்கள் மூவண்ண கொடி பறக்கத்தான் போகிறது. குமரா, இளமை பருவத்தை சிறையில் கடித்து வீணடிக்காதே. பிழைக்கவனிடம் பிச்சை காசு வாங்கும் உங்களை பார்த்து பயந்து ஓடும் கோழைகள் அல்ல நாங்கள். உயிர் மீது ஆசை இருந்தால் கொடியை கீழே போட்டு விட்டு ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் என் தலையடிக்கு இரையாகி விடுவீர்கள். கொடியை பிடித்த நாங்கள் உங்கள் தலையடிக்கு பயப்பட மாட்டோம். உயிரே போனாலும் இந்த தேசிய கொடியை விடமாட்டோம். வந்தே மாதரம். அன்னை தமிழை வணங்கி வந்தவரை வாழ வைத்த இந்த மண்ணில் பட்டொலி வீசி பறந்தபடி வைத்திடம் என பரங்கிய கனவு கண்டதோடு மட்டுமல்லாமல் குமரனை தடியடி நடத்தி நெஞ்சிலே விழித்த போதும் தாய் மண்ணிலே உடல் பதிக்க தோளிலே தாங்கிய கொடியை விடாமல் காத்திட்ட வீரனவன் உடலை தாய் மண்ணுக்கு உரமாக்கி விடுதலை போராட்டத்திற்கு ஊட்டம் கொடுத்த உத்தமன் அவன்தான் கொடிக்காத்த குமரன். குமரனின் புகழ் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வெட்டி வச்சிருக்கிறாங்க முன்னாடி.